செகண்ட் லவ் எபிசோட் 6. இன்றைக்கி வீக்கெண்டு எபிசோட்னால ரம்யா கிருஷ்ணன் வராங்க. சில விஷயங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. மொத்தத்தில் அவங்க 2 கேம் நடத்துகிறாங்க. ஒரு கேமுன்றது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் அவங்கள மொத்தமாக அந்த ஸ்டேட்மெண்ட் ரியலாக இல்லை ஃபேக்கா அப்படின்றது சொல்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணுறதுக்காகன்றது நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் கசப்பான ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்டான ட்ரிங்க்ஸு, அப்புறம் புளிப்பான ட்ரிங்க்ஸு. கசப்புனா நோ, ஸ்வீட்னா எஸ்ஸு, புளிப்புனா பாதி பாதி மேபி பிடிக்கும், எதிர்காலத்தில் பிடிக்கலாம். இப்போ பிடிக்கிறதுக்கு வெறுப்பு ஒன்றும் கிடையாது, ஆனால் நெருக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் நமக்கு புரிய வருது. இதில் குறிப்பாக நம்ம ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கிறோம், தேஜாஸ் லேசப்பட்ட ஆள் கிடையாது. அவன் ஒரு இடங்களையும் போயிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எபிசோடில் உள்ளே இருக்கக்கூடிய இன்மேட்ஸு எல்லாருமே செகண்ட் இன்னிங்ஸ் தானே ப்ளே பண்ணுறாங்க. ஏற்கனவே அடி வாங்கியிருக்கிறதுனால அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. குறிப்பாக ஃபீமேல்ஸ் கிளியராக தேஜாஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கி நடந்த எபிசோடில் யாரை ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றது அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடினுடைய ஆரம்பத்தில் ஈடன், மோனிஷா, பிரியங்கா உட்காந்து ஆம்பளைங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசுகிறப்போ அவங்களா ஏமாத்துன்னு நினச்சா தான் உண்டு, இல்லை அவங்க ஏமாத்துன்னு நினச்சிட்டாங்கன்னா அம்போதான், அவங்க நம்மளை நம்பணும்னு நினச்சா தான் நம்ம நமக்கு நல்லது அப்படின்னு பொதுவாக ஜென்ஸை பற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மோனிஷா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம லவ் பண்ணுறப்போ லவ் பண்ணுறவன் எப்படி இருந்தாலும் நமக்கு அவன் ஹேண்ட்ஸமாக தெரிகிறான், மற்ற ஆண்களை பார்க்குறத விட நம்ம ஆளை பார்க்குறப்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் ஆண்கள்லாம் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்க. ஆப்வியஸாக ஆண்கள் கூட்டத்தில் அசீமை காணோம். அசீம் பெரும்பாலும் இந்த கூட்டத்தோடு கோவிந்தா போடுற ஆள் இல்லை மாதிரி நமக்கு ஏற்கனவே பிக் பாஸில் தெரியும். ஸோ இதுலேயும் அது போல தான் இருக்கும் போல தெரியுது. ஸோ அவங்க பொதுவாக ஆண்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் நோ எஃபோர்ட்டு, அவங்க எஃபோர்ட் எதுவுமே போடுறது கிடையாது, ஜென்ஸ் தான் எஃபோர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு பேசுகிறப்போ தேஜாஸ் வாண்டடாக உள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சொல்ல முடியாது. இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா ஈடன், நேகா இவங்களாம் ஓரளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க, மற்றவங்களாம் போடுறதில்ல. மோரோவர் இங்கே 6 பொண்ணுங்க மட்டும் இருக்கிறதுனால ஒன்லி லிமிட்டட் சாய்ஸ் தானே இருக்குதுன்றாரு. அப்போ வைக்க சொல்கிறாரு, அவங்களுக்கும் 6 நமக்கும் 6, நமக்கும் லிமிட்டட் சாய்ஸ் தானே, அதனால் நம்ம அதுக்கு மேலே ப்ளே பண்ண முடியலல்ல அப்படின்ற மாதிரி வைக்கவும் தேஜாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் பதில் கொடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தேஜாஸ் நடுவில் இந்த இது முடிஞ்சோன்னா மோனிஷாவை பார்க்க போகிறாரு. மோனிஷாவை பார்க்க போகிறப்போ மோனிஷா கேஷுவலாக பேசுகிறாங்க, நம்ம ரெக்கையை கொஞ்சம் கட் பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறப்போ தேஜாஸ் அப்புறம் மல்ல அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃப்ளவரு கொடுத்தாரு என்னன்னு அங்கே மோனிஷாவுக்கு பக்குன்னு ஆயிடுது. நம்ம டேட்டிங் போகிறப்போ ஃப்ளவர் கொடுத்தது வைக்க ஏன் இவர்கிட்ட சொல்கிறாருன்னு அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்கலாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நடுவில் அவங்க பேசுகிறப்போ ஃபைனலாக ஒன்று புரியுது என்னென்னா, அந்த ஃப்ளவர் அவங்க பத்திரமா வச்சுக்கல, அந்த ஃப்ளவரை தூக்கி போட்டாங்க மாதிரி தான் நமக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் தெரியுது. ஸோ அந்த வைக்க கொடுத்த ஃப்ளவருக்கு ரெக்கை முளைச்சி போயிடுச்சு. அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. அப்போதைக்கு டேட்டிங் அப்போ அவன் டைலாக் பேசினாலும் அது இல்லைன்றது தேஜாஸ் உடச்சி விட்றாரு மோனிஷாவுடைய கேரக்டரை. இந்த இடத்துல வீக்கெண்டு எபிசோடாக இருக்கிறதுனால ரம்யா கிருஷ்ணன் உள்ளே என்ட்ரி வராங்க. ரம்யா கிருஷ்ணன் என்ட்ரி வந்தோடனே அவங்க பொதுவாக சொல்கிறாங்க,
எல்லா ஃபீமேல்ஸ் வந்து பேக்கோட வந்தீங்க, ஜென்ஸ் எல்லோரும் மாஸ்கோட வந்தீங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆமாம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் தாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம இந்த ஒரு வாரம் தங்கியிருக்கேங்க கிட்டத்தட்ட, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் என்னென்ன ஷேர் ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு மோனிஷாவை கேட்குறாங்க. நல்லா தான் போச்சு மேடம். ரெக்க எனக்கு வந்து கொடுத்தாரு வெக்க. அவரோட பேசுகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் பழகுன ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஈஸியாக இருந்ததுன்னு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் வெக்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜாலியாக பேசுனது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீணா, தினேஷ் அவங்கள வந்து கேட்குறப்போ வந்துட்டு, வீணா முதல்ல சொல்கிறப்போ வந்து, நாங்கள் வந்து லைஃப்பை வந்து பேசினோம், எனக்கு பிடிச்சது அவனுக்கும் பிடிச்சதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. அப்போது தினேஷ் சொல்கிறாரு, நல்ல அழகான பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ சொல்கிறப்போ வந்துட்டு பிரியங்காவை கேட்குறாங்க அடுத்து. பிரியங்கா கேட்குறப்போ வந்து நம்ம ஏற்கனவே போன எபிசோட்லேயே சொன்னோம், பிரியங்கா வந்து கொஞ்சம் விட்டேத்தியாக இருக்கிறாங்க டேட்டிங்லன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லா தான் போச்சு அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. அதே நேரம் வந்து பாண்டிங்கை வச்சு பேசுனதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டு நம்ம சொன்ன பாயிண்ட்டை வந்து இப்போ இன்றைக்கி அவங்க சொல்கிறதுல கிளியராக ஒத்துக்கிறாங்க. பட் எங்களுக்குள்ளே கனெக்ஷன் இன்னும் வரல, நான் அவனுக்கு வேறு பொண்ணு மேலே கண்ணு அப்படின்றது வந்து பிரியங்கா வந்துட்டு அங்கே எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜா என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா கான்வர்சேஷன் பண்ணினேன், எனக்கு வந்து என்னுடைய பேரை விட ஈடன் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேறு பெண்கள்கிட்ட வந்து போகிறது வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து பேசுகிறது பிடிக்குதுன்னு சொல்கிறப்போ வந்து இப்போ ரம்யா கிருஷ்ணன் சரிங்க நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். அந்த கேம் என்னென்னா, ஆண்கள் சொல்கிறது பெண்கள் சொல்கிறது அதை ஷார்ட்டாக ஹீ சேஸ் ஷீ சேஸ் இந்த மாதிரி வந்து பிரித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் ரியலாக ஃபேக்கான்றது கையில் கார்டு மாதிரி கொடுத்து அதை தூக்கி காட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆண்களை பார்த்து கேட்குறாங்க, காலையில் 3:30 மணிக்கு உங்கள் கேர்ள் பெஸ்ட்டி உங்களை கூப்பிடுறப்போ உங்கள் இப்போ பழகிற பேருக்கு சந்தேகம் வராது, இல்லை பொதுவாக வச்சுக்கலாம் சொல்லுங்கன்றப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து அது இல்லை அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து தினேஷ் மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையான ஸ்டேட்மெண்ட்றப்போ ரம்யா கிருஷ்ணன் என்னங்க நீங்கள் மட்டும் மாற்றி சொல்கிறீங்க, எதனால் சொல்கிறீங்கன்னு கேட்குறப்போ, நம்ம ட்ரூவாக பழகிட்டால் நம்ம மேலே வந்து அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி மாற்றி யோசிக்கிறாரு. ஆனால் இதை பெண்கள் எல்லாம் வந்து பொதுவாக வந்து இதை ஒத்துக்கலை. பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன காலங்காத்தால் 3 மணிக்கு டெய்லி பேசுகிறது, ஒரு தடவை பேசுனா சந்தேகம் வராது, டெய்லி பேசுனா சந்தேகம் வரும்ல அப்படின்னு கேட்குறப்போ ராஜா சொல்கிறாரு, அவங்க வந்து வேலைக்கு போகிறது 4 மணிக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இப்போ அவங்களுடைய பேர் வீணா குறுக்க பூந்து, அது என்ன காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்ககிட்ட பேசணுமா, வேலைக்கு போகிறப்போ வேலைக்கு தானே போகணும், வேலைக்கு போகிறதுல டெய்லி உங்கள் ஞாபகம் எப்படி வரலான்ற மாதிரி கேட்குறப்போ இந்த இடத்துல வந்து வீணா சொல்கிறது வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இன்னொரு பாயிண்ட்டு ஃபீமேல் சொல்கிறது வந்துட்டு, இது வந்து பொசசிவ்னஸ் காரணமாக வந்துட்டு இது எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறப்போ வந்துட்டு, உங்கள் மேல் வந்து பார்ட்டி வந்து பண்ணுறாங்க, அப்போது போகிறப்போ வந்துட்டு உங்கள் எக்ஸோட பார்ட்டி பண்ணுறப்போ வந்து இல்லை பொதுவாக பார்ட்டி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ வந்து எல்லோரும் இல்லை அவங்க பார்ட்டிக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ வந்து மோனிஷா மட்டும் இல்லை நான் வந்து பார்ட்டிக்கு அலோவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நாங்கள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்போ வந்துட்டு மேல்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க, ஐயோ நாங்களாம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறப்போ வந்து
இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றுத்துக்கு எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அது ஃபேக்குன்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்வேர்ட் ஷேரிங் வந்துட்டு அது நல்லதுன்றது வந்து ஹெல்த்தின்றது வந்து ஒத்துக்கலை. அதுக்கு காரணம் கேட்குறப்போ பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பொண்ணுங்க நோண்டுறது தாங்க எங்களை அந்த நோண்டி எங்களை வேவு பார்க்குறது தான் அவங்களுடைய வேலைன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஆனால் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது எங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லை, உங்கள் மேலே எங்களுக்கு எப்படி ட்ரஸ்ட் வருன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரம்யா கிருஷ்ணன் கேட்க சொல்கிறப்போ, உங்கள் எக்ஸோட வந்துட்டு பேசலாமா அப்படின்னு கேட்குறப்போ வந்து எல்லா ஃபீமேல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி அவங்க எக்ஸோட வந்து பேச முடியும், அது வந்து ஃபேக்குன்னு சொல்கிறப்போ வந்து சிந்தூரி மட்டும் இல்லை பேசலாம், எக்ஸோட பேசுறதுல என்ன வந்துட போகுது, ஒரு எக்ஸோட வந்து சண்டை போட தேவையில்லைல்ல, ஃப்ரெண்டாக வந்து பிரியலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பொதுவாக அது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஒரு ஆப்போசிட் செக்ஸோட பழகிறப்ப பிரிஞ்சதுக்கப்புறம் அதில் எப்படி ஃப்ரெண்டுன்றது வந்து ஒன்று வரும். ஒன்று ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும், எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேம் முடிஞ்சிருது. அடுத்த கேம் தான் முக்கியமான கேமு. இந்த கேமில் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. எல்லா ட்ரிங்க்ஸ் வந்துட்டு 3 கேட்டகரியாக வச்சுருக்குறாங்க. ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்று கசப்பாக இருக்கும், ஒன்று வந்து புளிப்பாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறது வந்து யாரோட பழக கண்டினியூ பண்ணுறீங்க, யாருக்கு சொல்கிறீங்க அவங்களுக்கு ஸ்வீட்டு. இவரை எனக்கு இப்போது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல, மேபி நான் அவரோட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மேபின்னு சொல்லுங்கள். அதுக்கு புளிப்பான ட்ரிங்க் கொடுங்க. எனக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு பழக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அது கசப்பு பிட்டர் ட்ரிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன். எடுத்தோடனே பிரியங்கா கூப்பிட்றாங்க. வந்த உடனே ஒரே அடி அவங்க அடிக்கிறாங்க. கசப்பு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அசீமுக்கு கொடுக்குறாங்க. அசீமுக்கு கொஞ்சம் அங்கே மூட் அவுட் ஆகுறது நமக்கு கிளியராக புரியுது. அவர் குறுக்க பேசுகிறப்போ வந்து ரம்யா கண்டிக்கிறாங்க. இல்லை அசீம், நீங்கள் டைரெக்டாக பேசாதீங்க, அவங்க என்கிட்ட தானே சொல்கிறாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மேபி தேஜாஸ் கிட்ட அந்த இதை சொல்கிறாங்க. ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெக்கே கொடுக்குறாங்க. இங்கே வெக்கே பேர் வந்து மோனிஷா தான், ஆனால் பிரியங்கா கொடுக்கறது நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். அதுக்கப்புறம் வந்து அசீம் வந்து கூப்பிட்றப்போ நம்ம எதிர்பார்க்கலாம், நேராக அந்த கசப்பு ட்ரிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு பிரியங்கா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்க வந்து சிரிக்கிறாங்க, நக்கலாக சிரிக்கிறாங்க, அதனால தான் கொடுக்குறேன்னு ஓப்பனாக வந்து அடித்து விட்றாரு. அதுக்கப்புறம் வந்து மேபி அப்படின்றது வந்து மோனிஷாவுக்கு வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. சொல்கிறப்போ வந்து மோனிஷா சொன்னது என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியுது, மேபி நல்ல ஃப்ரெண்டை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்வீட்டு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அசீம் வந்து வீணாவுக்கு வந்துட்டு கொடுக்குறாரு. வீணாவுக்கு கொடுக்குறப்ப அவர் சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு வச்சில்ல, மற்ற எல்லாருமே வந்து ஒரு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு தான் பழகுறாங்க, பேசுகிறாங்க, பட் வீணா மட்டும் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீணாவை கூப்பிட்றப்போ வீணா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கசப்பான ட்ரிங்கை கொண்டு போயிட்டு தேஜாஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, தேஜாஸ் வந்து எப்பேற்பட்ட ஆள், பார்க்க டம்மியாக இருக்கிறாரு, ஆனால் பலே ஆள்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க தேஜாஸை. தேஜாஸுக்கு சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு முதல்ல இருந்தே என்னை வந்து பிடிக்குன்ற மாதிரி என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வலிகிறாரு, ஒரு மாதிரி வந்து பண்ணுறாரு, அதெல்லாம் நேரடியாக வந்து பண்ணால் பரவாயில்ல, அவரோட பேராக அவர் யாரை பிடிக்குன்னு சொன்ன நேகா மூலமாக பண்ணுறது, அதுவும் நேகா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு சுத்தமாக அவரை வந்து பிடிக்கலன்றாங்க. அதே நேரம் வந்து அந்த லக்கேஜை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னை வந்து இது பண்ணி விட்டார், மேனிப்புலேட் பண்ண பார்த்தாரு. அதாவது வந்து நான் தான் வந்து லக்கேஜ் எடுக்க வேணாம்னு தினேஷ்கிட்ட சொன்னேன், ஆனால் வந்து தினேஷ்க்கு வந்துட்டு எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என் மைண்டில் போய் ஒரு குழப்பிட்டாரு. அப்புறம் வந்து நானும் தினேஷும் பேசுகிறப்ப தான் எங்களுக்கு புரிஞ்சுது இவர் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாருன்னு சொல்கிறப்ப தான் தேஜாஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிறாரு. இந்த இடத்துல தேஜாஸ் வந்து கொஞ்சம் அன்ஈஸினஸ்ஸாக ஆகிறாரு, கொஞ்சம் நெளிகிறாரு. அதுக்கப்புறம் மேபின்றது வந்து அவங்க அபித்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸ்வீட்டு வந்து அவங்க கொடுக்குறது வந்து தினேஷுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தினேஷை கொஞ்சம் இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம எதிர்பார்த்தது தான். அதுக்கடுத்து வந்து தேஜாஸை கூப்பிட்றாங்க.
தேஜாஸ் வந்து கசப்பை யார் கொடுப்பான்றது நமக்கு தெரியும். வீணாவுக்கு திருப்பி அவர் வந்து கசப்பை கொடுக்குறாரு. அது எதிர்பார்த்தது தான். மேபி நான் பழகிறது யாரோடன்னு கேட்டால், இப்போ அவர் ஈடனை சொல்கிறாரு. அவர் ஈடன் சொல்கிறப்ப நேகாவுக்கு கொஞ்சம் முகம் வந்து மாறுது. ஆனால் ஸ்வீட் வந்து நான் கொடுக்குறது நேகாவுக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அவருக்கு வேறு சாய்ஸே கிடையாது. வீணா கட் ஆகிடுச்சு, நேகா தான். ஆனால் ஈடன் மேலே ஒரு கண்ணு, 2 கண்ணில் ஒரு கண்ணு வைக்கிறார் போல் தெரியுது. பார்க்கலாம், அடுத்த எபிசோடில், வரக்கூடிய எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஏன்னா தேஜாஸ் வந்து ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் மாதிரி தெரியுது, எப்படி அசீம் இருக்கிறாரோ அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நேகாவை கூப்பிட்றாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ஸ்வீட் வந்து நேகா வந்து தேஜாஸ் கொடுக்குறாங்க. கசப்பு வந்து தினேஷ் கொடுக்குறாங்க. தினேஷ் ஆச்சரியப்படுறப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் தேஜாஸோட வந்துட்டு போனதுனால வேணான்றதுக்காக, உங்கள்கிட்ட நான் பழக மாட்டேன்னு சொல்கிறதுக்காக தான், டேட்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அந்த கசப்பு கொடுக்குறேன், வேறு ஒன்றும் வந்து மைண்டில் வேறு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மேபி வந்து கண்டினியூ எதிர்காலத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வெக்கே சொல்கிறாங்க. வெக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க மனசில் இடம் பிடிக்கிறான்னு நமக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்து ராஜா வராரு. ராஜா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து அந்த ஸ்வீட்டை வந்துட்டு ராஜா வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்வீட்டை பிரியங்கா கொடுக்குறாரு. கசப்பை வந்து மோனிஷா கொடுக்குறாரு. கொடுக்குறப்போ வந்து அவர் கிளியராக சொல்லிடுறாரு, மோனிஷா வந்து நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், எனக்கு செட் ஆகலை, அதுக்காக தான் கொடுக்குறேன், வேறு ஒரு விஷயம் இல்லைன்றாங்க. அதே மாதிரி வந்து மேபி அப்படின்றது வந்துட்டு அவர் வந்து சிந்தூரிக்கு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெக்கேக்கு வந்துட்டு கூப்பிட்றாங்க. வெக்கே வந்து நம்ம ஸ்வீட்டை வந்துட்டு மோனிஷா கொடுப்பாருன்னு பார்த்தா ஸ்வீட்டை கொண்டு போய் பிரியங்காவுக்கு கொடுக்குறாரு. ஸோ இங்கே வந்து பிரியங்கா வந்து 2 பேர்கிட்ட வந்து ஸ்வீட் வந்து வாங்குகிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வெக்கே வந்து பீனாவுக்கு வந்து கசப்பை கொடுக்குறாரு, நான் அவங்களோட இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. மேபின்றது வந்து ஈடனை வந்து சூஸ் பண்ணுறாரு. இதுவும் கொஞ்சம் நமக்கு முரண்பாடாக தோணுது. அவர் வந்து மேபி வந்து மோனிஷா ஓப்பன் ஆகலை, எஃபர்ட் போடலையோ அப்படின்ற மாதிரி வந்து 50% கொஞ்சம் சாய்ஸில் வச்சுக்கிறார் போல தெரியுது. ஸோ 50% வந்து வேற ஆளை பார்க்குறது பெட்டரு, மேபி வந்து பிரியங்காவை வந்து சூஸ் பண்ணலாமான்ற மைண்டுக்குள்ளே அவர் வந்து நினைக்கிறது வந்து நமக்கு வந்து தெளிவாகவே வந்து புரியுது. ஏன்னா பிரியங்கா வந்து அவருக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ரைட்டு. அடுத்து வந்து ஈடன் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கசப்பை வந்து கொடுக்குறது அசீம் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அசீமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கிறாரு, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறாருன்னு சொல்கிறப்ப அசீம் வந்து பிக் பாஸில் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் நினச்சிக்கிட்டு, நாங்கள் 2 பேரும் சிமிலர் கேரக்டரில், அதனால தான் நான் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ரம்யா கிருஷ்ணன் கட் பண்ணிடுறாங்க. நான் இங்கே உங்ககிட்ட வந்து கேட்கலைங்க, நான் கேட்டது வந்து ஈடன்ட்ட தான், நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னோன்னே அவர் பேசாமல் அமைதியாக உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் மேபி அப்படின்றது வந்து அவங்க வந்து தேஜாஸுக்கு கொடுக்குறாங்க. ஸ்வீட் வந்துட்டு ஈடன் கொடுக்குறது வந்து தினேஷ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து தினேஷை கூப்பிட்றப்போ அவர் ஸ்வீட்டை வந்துட்டு அவர் பழகிற வீணாவுக்கு தான் கொடுக்குறாரு. ஸோ அங்கே வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் அவர் கசப்பை வந்து பிரியங்காவுக்கு வந்துட்டு கொடுக்குறாரு. பிரியங்கா கொடுக்குறப்போ பிரியங்காவுடைய ஆட்டிடியூட் சரியில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருங்க. அது வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய லீகில் யாருமே இல்லைன்னு பிரியங்கா கெத்தாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தினேஷ் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதை பார்க்குறப்போ கேட்டுக்கிட்டு இருக்கப்போ எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேபின்ற இடத்துல வந்து சிந்தூரியை வந்து சொல்கிறாரு. அது எதுக்கு மேபி சிந்தூரியை சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே சிந்தூரி வந்து ஆட்டிடியூட் காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறப்போ அங்கே சிந்தூரி முகம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மாறுது. அதுக்கப்புறம் அவர் போனவர் அப்படியே போயிருக்கலாம். ஆனால் அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு பிட்டு அடிக்கிறாரு. ஸ்வீட்டை வீணாக்கு கொடுக்க போகிறதுக்கு முன்னால் தேஜாஸை திருப்பி வந்து உருண்டு இழுக்கிறாரு. என்ன உருண்டு இழுக்கிறாருனா, அந்த லக்கேஜ் மேட்டரில் தேஜாஸ் சும்மா இல்லாமல் வந்து மேனிப்புலேட் பண்ணுறான் வீணாக்கிட்ட போயிட்டு
நான் வந்து லக்கேஜ் எடுத்து கொடுத்துக்கணும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ரொம்ப கிளியராக பேசிட்டோம். நான் கேட்டேன் ஃபஸ்ட்டே வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவா மாடிக்குன்னு கேட்குறப்ப வேணான்னு சொன்னதுனால தான் நான் வேணான்னு விட்டுட்டேன். ஆனால் வந்து இவன் வந்து என்கிட்டே அதுக்கப்புறம் வந்து அவங்க வேணான்னு சொன்னோட லக்கேஜ் நம்ம எடுத்து கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு அங்கே வீணாகிட்ட வேறு பிட்டை போய் வாசிக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்கே தேஜஸை செகண்ட் டைம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்துரியை கூப்பிட்றாங்க ரம்யா. சிந்துரி வந்து கசப்பை வந்து தேஜாஸுக்கு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அங்கே சிந்துரி வந்து ஸ்வீட்டை வந்து வைக்க கொடுக்குறாங்க. ஸோ வைக்கேக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது. மேபின்ற இடத்துல வந்து ராஜாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அபீத் கூப்பிட்றப்ப அபீத் வந்து நான் கான்ட்ரவர்ஷியலுங்க. யாரும் அவரை வந்து பெருசாக சூஸ் பண்ணல. அவர் ஒரு மாதிரி எதுலேயுமே படாமல் அப்படியே போயிடுறாரு. ஒரு பிக் பாஸில் ஒரு அஜித்துன்னு ஒரு கேரக்டர் ஒன்று வந்ததுங்க. மேபி அந்த அபித் தான் இந்த அபிதான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்தவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. அது அபிதா அஜிதான்னு தெரில. பட்டு ஃபேஸ் கட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. பட் அபிதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா அவர் கசப்பை மோனிஷாவுக்கு கொடுக்குறாரு. ஸ்வீட்டை வந்து வீணாக்கு வந்து கொடுக்குறாரு. மேபி வந்து சிந்துரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மோனிஷாவுக்கு கூப்பிட்றப்போ மோனிஷாவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்வீட்டை வந்து அவங்க வைக்க கொடுக்குறாங்கன்னு பேர் கொடுக்குறப்போ என்னுடைய ரெக்கையாக இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து கசப்பை வந்து அபித்துக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அபித் கசப்பை மோனிஷாவுக்கு கொடுத்ததுனால அவங்க திருப்பி அபித்துக்கு கொடுக்குறாங்க. மேபின்ற இடத்துல தேஜாஸை வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ வீணா, மோனிஷா, பிரியங்கா லேடிஸில் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அசீம் அண்ட் தேஜாஸ் எல்லாரும் 2 பேர்கிட்ட வந்துட்டு கசப்பு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 12 பேரில் இந்த 5 பேர் டோட்டல் 12. ஸோ வீணா, மோனிஷா, பிரியங்கா, அசீம், தேஜாஸ் வந்து மற்றவங்களோட வந்து ரொம்ப பிடிக்கலன்றது புரியுது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வர்றது வந்துட்டு ஸ்வீட்டுன்ற இடத்துல வந்து வீணா 3 இடத்துலையும் வெக்கே 3 இடத்துலையும் 3 பேர்கிட்டையும் வாங்குகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வீணாவும் வெக்கவும் ஈக்குவலாக மற்றவங்ககிட்ட வந்து 3 ட்ரிங்க் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து வெக்கே வந்து இங்கே வந்து சாய்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். என்ன ரீசன்னா 3 ஸ்வீட் வாங்கின வீணா கசப்பு 2 வாங்கிட்டாங்க. ஆனால் வெக்கே யாருக்கிட்டையுமே வந்து கசப்பு வாங்கலை. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். மேபி வாங்கியிருக்கிறாரு, ஸ்வீட் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஏகமானதான சாய்ஸ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு வெக்கே தான் இருக்கிறான்றது வந்து நமக்கு தெளிவாகவே புரியுது. பார்ப்போம். அந்த ஒரு வாரத்திலே வந்து ஏகப்பட்ட டிசிஷன் மாறுது, அண்டர்ஸ்டாண்டிங் மாறுது. லேடிஸ் வந்து இன்னும் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகலை. அடுத்தடுத்த எபிசோடில் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகுன்றது நம்ம எதிர்பார்க்கலாங்க.